இது குரூப் 2ல உள்ள ப்ரிலிமினரிக்கு ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின் தமிழ் அல்லனா இங்கிலீஷ் நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ அடுத்த 100 மார்க் வந்து ஜிகேயில் கேட்க போகிறாங்க. அதில் உள்ள என்ன டாபிக்ஸ் வரப்போகுது, இதுவும் குரூப் 4 ரிலேட்டடாகவே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பொது அறிவியல். அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு பகுத்தறிதல் பொருள் உணராமல் கற்றலும் கருத்துணர்ந்து கற்றலும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி அறிவியல். இது குரூப் 4ல் இல்லாத டாபிக் தான். பேரண்டத்தின் இயல்பு பொது அறிவியல் விதிகள் இயக்கவியல் பருப்பொருட்களின் பண்புகள் விசை இயக்கம் மற்றும் ஆற்றல் அன்றாட வாழ்வு இயக்கவியல் மின்னியல் காந்தவியல் ஒளி வெப்பம் அணுக்கரு இயற்பியல் லேசர் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் ஆகியவற்றின் அடிப்படை கோட்பாடுகளின் பயன்பாடுகள் தனிமங்களும் சேர்மங்களும் அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் பெட்ரோலிய பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் உயிர் உலகின் வகைப்பாடு பரிணாமம் மரபியல் உடல் இயக்கியல் உணவியல் உடல்நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள் சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல். மொத்தமாக நம்ம சயின்ஸ் படித்தோம் அப்படின்னா 12 to 15 கொஸ்டின் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சயின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மெயின்ஸ்லேயுமே வருது, அதனால் படிச்சுக்கோங்க. நடப்பு நிகழ்வுகள் வரலாறு அண்மை நிகழ்வுகளின் தொகுப்பு தேசிய சின்னங்கள் மாநிலங்கள் குறித்த விவரங்கள் செய்திகளில் இடம்பெற்ற சிறந்த ஆளுமைகளும் இடங்களும் விளையாட்டு நூல்களும் ஆசிரியர்களும் ஆட்சியியல் இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் ஆட்சியியல் முறைமைகளும் பொது விழிப்புணர்வும் பொது நிர்வாகமும் நலன்சார் அரசு திட்டங்களும் அவற்றின் பயன்பாடும் பொது விநியோக அமைப்புகளில் நிலவும் சிக்கல்கள் புவியியல் அடையாளங்கள் பொருளாதாரம் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சினைகள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மைக்கால கண்டுபிடிப்புகள் கலை அறிவியல் இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகிய வெவ்வேறு துறைகளில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள். அப்புறம் இந்தியாவின் புவியியல் அமைவிடம் இயற்கை அமைப்புகள் பருவமழை மழைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலை நீர் வளங்கள் இந்திய ஆறுகள் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் காடு மற்றும் வன உயிரினங்கள் வேளாண் முறைகள் போக்குவரத்து தகவல் தொடர்பு இது ஒரு டாபிக். சமூக புவியியல் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் இனம் மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள். இது குரூப் 4ல் இல்லாத டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். சமூக புவியியல் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் இனம் மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள். இயற்கை பேரிடர் மேலாண்மை சுற்றுச்சூழல் மாசுபடுதல் காரணங்களும் தடுப்பு முறைகளும் பருவநிலை மாற்றம் பசுமை ஆற்றல். இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் சிந்து சமவெளி நாகரீகம் குப்தர்கள் தில்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் விஜயநகர பாமினி அரசுகளின் காலம் தென்னிந்திய வரலாறு. இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு சமூக நல்லிணக்கம். அப்புறம் இந்திய ஆட்சியியலில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் தேர்தல் இந்திய நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா தகவல் உரிமை பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் மனித உரிமைகள் சாசனம். நீங்கள் பாலிட்டி படிக்கமிச்சில் அதுக்கு நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே டாபிக் மாறாமல் இது ஃபுல்லும் இது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸும் சேர்ந்து நமக்கு மெயின்ஸ் டாபிக்ஸில் வருது. மெயின்ஸில் குரூப் 2A வருது குரூப் 2லையும் இருக்குது. ஸோ பாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் வருவாய் ஆதாரங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு தொழில் வளர்ச்சி ஊரக நலன்சார் திட்டங்கள் சமூக பிரச்சனைகள் மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை எல்லாமே கொடுத்துருக்காங்க.
ஸோ அதையும் நம்ம எப்போ போல் நல்லா படிச்சுக்கணும். இது எல்லாமே வந்து ஏஎம்டிஎனில் வந்து நமக்கு நோட்ஸாகவே இருக்குது. அதை வச்சு கூட நீங்கள் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்திய தேசிய இயக்கம், தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்கள் உருவாதல், B.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், ஜவஹர்லால் நேரு, காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பலர். விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், அகிம்சை முறையின் வளர்ச்சி மற்றும் புரட்சிகர இயக்கங்கள், வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை, தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். யூனிட் 8 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். ஸோ அது வந்து இப்போ நீங்கள் குரூப் 1 ப்ரிலிமினரிக்கு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்க போது. அவ்வளோதான். தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. திருக்குறள், மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமத்துவம், மனிதநேயம் முதலானவை. சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி, பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள், தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள். ஸோ இவ்வளவும் சேர்த்து வந்து 8வது யூனிட்டில் கொடுத்துட்டாங்க. இந்த திருக்குறள் டாபிக் வந்து மெயின்ஸ் டாப்பிக்கில் அப்படியே மறுபடியும் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திருக்குறளுக்கு தனி நோட்ஸ் வச்சுக்கிறது கூட நல்லது தான். தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாட்டின் மனித வள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வும், தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நமக்கு நிதி ஆயோக்கில் வந்து போடக்கூடிய கேரளா ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு செகண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் போடுவாங்கள்ல, சுகாதார குறியீடு, மருத்துவமனை பொறுத்தது, அப்புறம் பேறுகால இதை வச்சு போடுறது, அப்படி எல்லாமே நமக்கு வந்து போடுற நம்பர்ஸை வச்சு அது போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும், இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்களும், சமூக வளங்களை பெரும் வாய்ப்புகளும், தமிழகத்தின் பொருளாதார போக்குகள், தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும். அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற அமைச்சில் நமக்கு வந்து அதுலேருந்து வரக்கூடிய நலத்திட்டங்கள், இப்போ இருக்கிற திமுகவோட ஆட்சி வரைக்கும் வரக்கூடிய எல்லா நலத்திட்டங்களுமே உள்ளே வந்துடுது. இடஒதுக்கீடுலாம் வந்து நமக்கு வந்து 11th பாலிட்டியில் ஒரு லெசன் உண்டு, அது ஃபுல்லத்தையும் படிச்சுக்கோங்க. சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள், தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும், பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்தியுள்ள சாதனைகள், தமிழகத்தில் மின் ஆளுகை. எல்லா டாபிக்ஸுமே நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும். ஆப்டிடியூட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சுருக்குதல், விழுக்காடு, மீப்பெரு பொதுக்காரணி HCF, மீச்சிறு பொது மடங்கு LCM, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனிவட்டி கூட்டுவட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை, தர்க்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை, இது எல்லாமே வந்து மெயின்ஸ் டாப்பிக்கில் இருக்குது. ஆப்டிடியூட் அப்படிங்கிற டாபிக் வந்து மெயின்ஸில் வந்து ரிட்டன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், 40 மார்க்ஸுக்கு. குரூப் 2A ப்ரிலிமினரியில் வர டாப்பிக்கில் அப்படி ரிட்டன் ஆகுறதுல இந்த ஆப்டிடியூட்டுக்கு மட்டும் 40 மார்க்கு நம்ம வந்து திருப்பி படிக்க போகிறோம். ஸோ ஆப்டிடியூட்டுக்கு தனி நோட்ஸ் ரெடி பண்ணிக்கிறது கூட நல்லது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.